பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காட்டுல சுதீவன்கிற முனிவர் கடும் தவம் செஞ்சு வந்தாரு. அந்த பக்கமா வந்த ரெண்டு காட்டுவாசிகள்ல ஒருத்தர் திடீர்னு மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துட்டா. என்ன செய்யறதுனே தெரியாம திகைச்ச மற்றொருவன் தவத்தில் இருந்த முனிவரை எழுப்பி உதவி கேட்டான். தன்னுடைய தவம் கலைஞ்ச கோபத்தினால முனிவர் காட்டுவாசிய சாம்பலாக போகும்படி சபிச்சாரு. அந்த கணமே அந்த காட்டுவாசியும் எரிந்து சாம்பலாகி போனான். மயக்கம் தெளிஞ்சு எழுந்த இன்னொருவன் தன்னுடைய நண்பனோட நிலையை பார்த்து கதறி அழுதான். இதுக்குள்ள கோபம் தணிஞ்ச முனிவர்கிட்ட இன்னொரு ஆள் முனிவருடைய சாபத்தை நீக்குமாறு வேண்ட, சுதீவர், எனக்கு சாபம் கொடுக்க தெரியுமே தவிர சாபத்திலிருந்து மீட்க தெரியாது. நான் என்னுடைய குரு சுசாந்தர் கிட்ட அதை கற்று வர, நீ அது வரைக்கும் உன்னுடைய நண்பனோட சாம்பலை பத்திரமா பாதுகாத்துவான்னு சொல்லிட்டு தன்னுடைய குருவை தேடி போனாரு. தன்னுடைய குரு கிட்ட போய் நடந்ததையெல்லாம் விளக்கி பரிகாரம் கேட்டாரு. குரு சுசாந்த முனிவர் அதுக்கு, மனிதனுடைய முதல் விரோதியே அவனுடைய கோபம்தான். நீ கொடுக்குற சாபத்தினால உன்னுடைய தவ வலிமை குறைஞ்சிடும். உன்னுடைய தவ வலிமை முழுவதையும் தியாகம் செஞ்சா உன்னுடைய சாபத்தை திரும்ப பெறலாம்னு சொன்னாரு. சுதீவ முனிவர் அதுக்கு இணங்காம வேறு ஏதாவது யோசனை சொல்லும்படி கேட்டாரு. குரு அதுக்கு, சுதீவா, விஷ்ணுபுரத்துல மாதவன்கிற புண்ணியாத்மா இருக்கா. அவன் இல்லறத்துல இருப்பவ. அவன்கிட்ட போய் அவனுடைய புண்ணியத்துல ஒரு பகுதியை தானமா வாங்கிக்கோ, அதை கொண்டு அந்த காட்டுவாசியை உயிர்ப்பிக்கலாம்னு சொன்னாரு. சுதீவர் அந்த மாதவனை தேடி போனாரு. போற வழியில மிக அழகான ஒரு இளம் பெண் தென்பட்டா. அவளுடைய அழகுல கிறங்கி போய் அவளையே உற்று பார்க்க அதனால கோபம் அடைஞ்ச அந்த பெண், முனிவரான நீ என் போன்ற பெண்ணை இப்படி உற்று பார்க்கலாமா, உனக்கு வெட்கமா இல்லைன்னு கேட்டதும் சுதீவருக்கு கடுமையான கோபம் உண்டாயிடுச்சு. அடி பெண்ணே, உன்னுடைய அழகினால தானே உனக்கு இவ்வளவு கர்வம். நீ அழகற்ற அவலட்சணமான பெண்ணாக மாறுவாய்னு சபிக்க அந்த பெண்ணும் அவ்வாறே மாறிட்டா. அதுக்கப்புறமா சுதீவர் விஷ்ணுபுரத்தை அடைஞ்சாரு. வழியில பார்த்த ஒரு இளைஞன் கிட்ட மாதவனுடைய வீட்டுக்கு வழி கேட்டாரு. ஆனா அந்த இளைஞனோ, மாதவனுடைய பெண் ரொம்ப அழகானவ, அதனாலதான் அவனுடைய வீட்டுக்கு வழி கேட்கிறாயா, உன்னை போன்ற முனிவருக்கு இது தேவையான்னு திமிரா கேட்க அவனை ஊமையாக வேண்டும்னு சுதீவர் சபிச்சுட்டு ஒரு வாரா மாதவனுடைய வீட்டை கண்டுபிடிச்சாரு. மாதவன் சுதீவரை வரவேற்று அமர செஞ்சாரு. சுதீவர் மாதவன் கிட்ட, என்னுடைய குரு சுசாந்தர் தங்களை ஒரு புண்ணியவான் என்றார்னு சொல்ல தொடங்கி, நீங்க அப்படி என்ன தவம் செஞ்சு என்னுடைய குருவே புகழும்படி புண்ணியம் சம்பாதித்தீர்கள்னு கேட்டாரு. மாதவன் அதுக்கு, காலையில எழுந்து என்னுடைய நித்திய கடன்களை முடிச்சுட்டு வீட்டு வேலைகளிலும் வெளி வேலைகளிலும் பங்கேற்கிறேன். எல்லோருக்கும் என்னாலான உதவிகளை செய்யற. கோபம், பொறாமை, ஆசை இதையெல்லாம் விட்டொழிச்சு மனசினாலும் வாக்கினாலும் உடலினாலும் பலருக்கும் நன்மை புரிகிறேன்னு சொன்னாரு. பூஜை, புனஸ்காரம், தவம் இந்த எதுவுமே செய்யாம இவனுக்கு எப்படி புண்ணியம் கிடைக்குங்கிற எண்ணத்தோட சுதீவர் மாதவனை நோக்கி, நீங்க கடவுளை தியானம் செய்வது கிடையாதான்னு கேட்டாரு. கடவுள் என்கிட்டவும் இருக்காரு, மற்றவங்க கிட்டவும் இருக்காரு, சகல உயிர்களிலும் உரைகிறாரு. அவரை தனியா பூஜையோ தியானமோ எதுக்காக செய்யணும்? மற்றவங்களுக்கு உதவி செய்தாலே அது கடவுளுக்கு செய்யப்படும் பூஜை, தியானம், தவம் அனைத்தும் ஆகும்னு மாதவன் சொன்னாரு. சுதீவருக்கு மாதவன் தன்னை ஏளனம் செய்யறாருன்னு தோணுச்சு. நீங்க நான் செய்யற தவம் எல்லாம் வீண் வேலைன்னு பொருள்பட சொல்லறீங்களான்னு கோபத்தோட சுதீவர் மாதவனை நோக்கி கேட்டாரு. அதுக்கு மாதவன் ரொம்ப பணிவோட, சுவாமி, நான் உங்களை பத்தியோ உங்களுடைய தவத்தை பத்தியோ குறை சொல்லல, நான் என்னுடைய கருத்தை சொல்லற அவ்வளவுதான்னு சொன்னாரு. கோபத்தோட குதித்தெழுந்தாரு சுதீவர். உன்னை போன்ற நாஸ்திகனை மன்னிக்கவே கூடாது. இந்த நிமிஷத்திலிருந்து நீ கண் பார்வை இழந்து நடக்க முடியாம நோயாளியா படுக்கையில வீழ்வாய்னு சாபமிட்டாரு. ஆனா மாதவனுக்கு ஒண்ணுமே ஆகல. மறுபடியும் மாதவன் ரொம்ப பணிவா, சுவாமி சாந்தமடையுங்க, உங்களை போன்ற மகான் கோபம் அடையும்படி நான் பேசியது தவறுதான்னு மன்னிப்பு கேட்டாரு. சுதீவர் ரொம்ப ஆச்சரியமா, மாதவா, என்னுடைய சாபம் உனக்கு பழிக்கல, நீ என்ன மகாத்மாவான்னு கேட்டாரு. மாதவன் அதுக்கு, சுவாமி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. காட்டுவாசி, அழகான இளம் பெண், வழியில கண்ட இளைஞன் இவங்களுக்கெல்லாம் சாபம் கொடுத்து உங்களுடைய தவ வலிமை நஷ்டமாகிருச்சு. நான் மட்டும் இல்லை, இனி நீங்க யாருக்கு சாபம் கொடுத்தாலும் அது பழிக்காது. போகட்டும், நீங்க என்கிட்ட பெற வந்த புண்ணியத்துடைய ஒரு பகுதியை உங்களுக்கு இப்ப நான் கொடுக்கறேன். அந்த புண்ணியத்தினால நீங்க சாபமிட்டவங்க எல்லோருக்கும் இந்த கணத்திலிருந்து சாபம் நீங்கிடும். உங்களுடைய தவ வலிமையை இந்த வினாடியிலிருந்து நீங்க மறுபடியும் பெற்று விட்டீங்க. நீங்க விரும்பினா இப்ப எனக்கு சாபம் கொடுக்கலாம், அது பழிக்கும்னு சொன்னாரு. தன்னோட செய்கைகள்னால அவமானமடைந்த சுதீவர் மாதவனுக்கு நன்றி சொல்லிட்டு மௌனமா தன்னுடைய குருவை தேடி போனாரு. வர வழியில தான் சாபமிட்டவர்கள் மறுபடியும் தன்னுடைய நிலைக்கு மாறி இருப்பதை அவர் பார்த்தாரு. தன்னுடைய குருவான சுசாந்தர் கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லி அதுக்கு விளக்கம் கேட்டாரு. சுசாந்தர் புன்னகையோட, தவத்தினால பல சக்திகளை அடையலாம், ஆனா தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்பவனும் பிறருக்கு உதவி செய்வதையே லட்சியமா கொண்டவனுமான ஒரு மனிதன் ஒரு தவயோகியை விட அதிக புண்ணியம் செய்தவனாகிறான்னு சொன்னாரு. குருவே, இப்ப மாதவன் தான் செய்த புண்ணியத்தை தானம் செஞ்சுட்டா, அதனால அவனுடைய சக்தியும் குறைஞ்சு விடும் அல்லவான்னு சுதீவர் சந்தேகம் கேட்டாரு. மற்றவங்களுக்காக தன்னுடைய புண்ணியத்தையே தானம் செஞ்சா அதுவே பெரிய புண்ணியம்.
மாதவனுடைய சக்தி குறையல, முன்பை விட இப்ப அதிகமாகிருச்சுன்னு சொன்னாரு சுசாந்த முனிவர். குருவே, முன்னை விட என்னுடைய தவ வலிமையை அதிகமாக்குவேன், நான் மறுபடியும் காட்டுக்கு தவம் புரிய செல்கிறேன்னு சொல்லிட்டு சுதீவர் விடை பெற்றாரு. வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, தவம் செய்து சக்தியை அடைவதை விட மற்றவங்களுக்கு உதவி செய்தும் தன்னுடைய கடமையை சரிவர செய்தும் அதிகமான புண்ணியத்தையும் பயனையும் அடைய முடியுங்கிறத சுசாந்த முனிவர் தன்னுடைய வார்த்தைகளால சுதீவருக்கு சங்கீதமா உணர்த்தினாரு. சுதீவர் இதை தானே புரிந்து கொள்ளட்டும்னு தான் அவரை மாதவன் கிட்டவும் குரு அனுப்பி வச்சாரு. தியானம் தவம் எதுவும் செய்யாத மாதவன் கிட்ட தன்னை காட்டிலும் அபூர்வ சக்திகள் இருப்பதை சுதீவர் கண்கூட பார்த்தாரு. இதையெல்லாம் பார்த்தும் அறிந்தும் கூட சுதீவர் மறுபடியும் எதற்காக தவம் ஏற்ற முடிவு செஞ்சாரு? அவருடைய குரு சுதீவர் கிட்ட தவம் புரிவதை விட மாதவனை போல புண்ணியவானாக இருன்னு ஏன் தெளிவா சொல்லல? என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, சுதீவர் மிகவும் கோபம் கொள்வதால அவரால் சரியான முறையில தவம் கூட செய்ய முடியாது. மாதவன் கிட்ட சுதீவர் நடந்து கொண்ட முறையை கேட்டதுக்கு அப்புறமா சுதீவரை குடும்ப வாழ்க்கையில ஈடுபட செய்யவும் இயலல. அதுக்காக தான் சுசாந்தர் சுதீவருடைய குறைகளை எடுத்துக்காட்டி தனக்கு தகுதியானதை தேர்வு செய்யும் பொறுப்பை சுதீவர் கிட்டவே விட்டுட்டாரு. சுதீவர் சிறந்த தவயோகி. அவருடைய ஒரே ஒரு குறை அவருடைய முன்கோபம்தான். தன்னுடைய அனுபவங்களுக்கு அப்புறமா தன்னுடைய கோபத்தை மட்டும் தவிர்த்து விட்டா தான் மிக சிறந்த தவயோகி ஆகலாங்கிற உண்மை சுதீவருக்கு உறுதியா தெரிஞ்சுது. அதனால தான் அவர் மறுபடியும் தவமையற்ற சென்றார்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.